ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணலாங்க. FSSAIயின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ரஜித் புன்ஷானி நியமிக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான ஸ்மார்ட் சிட்டி குறியீட்டில் சூரிச் நகரம் முதலிடம் பிடித்துள்ளது. இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் ககன்யான் திட்டத்துக்காக ஆகஸ்ட் 24ஆம் தேதி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. அதாவது ககன்யான் திட்டத்திற்கான இஸ்ரோவின் முதல் ஒருங்கிணைந்த வான்வழி சோதனை. கிரிக்கெட் வீரர் சேதேஸ்வர் புஜாரா ஓய்வு அறிவிச்சிருக்கிறாரு. இவர் எப்போ கிரிக்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆனார்னா 2010 தான் அறிமுகமாகிறாரு. மொத்தம் 103 டெஸ்ட் விளையாண்டுருக்கிறாரு. 5 ஒருநாள் போட்டி விளையாண்டுருக்கிறாரு. காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி அகமதாபாத்தில் நடக்குது. இதில் மகளிருக்கான 48 கிலோ எடை பிரிவில் மீராபாய் ஷானு தங்கம் ஜெயிச்சிருக்கிறாங்கங்க. தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் ஜூன் 2. பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே மிகப்பெரிய அணையை கட்டும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் விருது பெற்ற முதல் இந்தியர் தீபிகா. சமீபத்தில் எந்த பல்கலைக்கழகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஆய்வு இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய மலாயா பல்கலைக்கழகம். லண்டனில் உள்ள லார்ட்ஸ் மைதானத்தில் MCC அருங்காட்சியகத்தில் ரீசெண்டாக சச்சின் டெண்டுல்கரோட புகைப்படம் திறக்கப்பட்டுள்ளது. NAP SDP மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய திறன் மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2015. The One, Cricket, My Life and More. It is an autobiography of ஷிகர் தவான். அதாவது The One, Cricket, My Life and More அப்படிங்கிறது சுயசரிதை. யாருடையதுன்னா கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான், இந்தியாவை சேர்ந்தவர். மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வித்யா சக்தி என்னும் ஆன்லைன் மாற்று கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய வளங்காப்பு மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். 2025ஆம் ஆண்டிற்கான NATO உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா நெதர்லாந்து. ரோஜ்கர் மிஷன் இது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம். இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா குஜராத். கைபேசிகளை பயன்படுத்தி வாக்களித்த இந்தியாவோடைய முதல் மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பீகார். QR கோடு குறியீடு அடிப்படையிலான வீட்டு முகவரி திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். ஸ்மார்ட் சிட்டிலையும் இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதோட தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். சஞ்சோக் குப்தா இவர் தான் இப்போது சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு வங்கியை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இந்த இன்ஃபர்மேஷனில் சில இதில் நான் இன்ட் மார்க் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை கட்டாயம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து எந்த கொஷின்ஸ் வந்தாலும் கட்டாயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.